ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துங்கிறது தமிழ் இலக்கணத்தில் சிறப்பு எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது உயிர் எழுத்துலேயும் சேராது, மெய் எழுத்துலேயும் சேராது. இது தனித்து தான் நிற்கும். இருந்தாலும் இதை ஏன் சார்பு எழுத்துக்கு கீழே வருதுன்னா, இது தனித்து இயங்காது. ஒரு சொல்லுக்கு நடுவில் மட்டும்தான் இது வரும். அதனால தான் இது சார்பு எழுத்து கீழே வருது. இது தனக்கு முன்னாடி ஒரு குறி எழுத்தையும் பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் கொண்டு தான் வரும். சில எடுத்துக்காட்டுகள் இருக்குது பாருங்களேன். அஃது எஃதுன்னு இதெல்லாம் குறில் முன்னாடியும் வல்லினம் உயிர்மை எழுத்து பின்னாடியும் வருது பாருங்கள். அதனால தான் இது சார்பு எழுத்துன்னு சொல்கிறாங்க. ஆயுத எழுத்துக்கு வேறு பெயர்கள்லாம் உண்டு. அக்கேனம், தன்னிலை, முப்புள்ளி, முப்பார்புள்ளி, இந்த மாதிரி வேறு பெயர்களாகவும் உண்டு. ஆயுத எழுத்து ஒலிக்கக்கூடிய கால அளவு அரை மாத்திரை ஆகும். இதோட ஆயுத எழுத்துனா என்னங்கிறது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம உயிரிழப்படை மற்றும் ஒற்றளப்படை என்னங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.